ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு குக்கி ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜேகேவோட 2 ஷாட். அதில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ 2 ஷாட்டோட டைட்டில் என்ன? மை செகண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹீ இஸ் ஃபர்ஸ்ட் இன் மை ஹார்ட். ஓகேவா? ஸோ இதில் தான் அந்த ஒரு ஹாப்பியான ஃப்ளாஷ்பேக் என்ன, கொஞ்சம் ட்விஸ்டெல்லாம் இருக்கும். ஓகேவா? சரி, அப்புறம் நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அன்கட் பார்க்க முடியும். ஓகே, சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டாக எங்கே முடிச்சிருப்போம் அப்படின்னா, அவர் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் சரி ஜங்கு நான் கிளப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ ஜங்குக்கா செம்ம ஹாப்பியில் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாரு. ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் நீங்கள் தான் அவங்க தலையை பிடிச்சிட்டே எந்திக்கிறீங்க. அம்மா இன்னும் தலை ரொம்ப வலிக்குது அப்படின்றீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து தலையை பிடிச்சிட்டு இருந்துச்சு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ ஜிம்மின் உங்கள் ரூமுக்கு ஒரு கையில் மில்கோட வராரு. என்ன ஓயன் எதிர்ச்சிட்டியா? இந்த வா, மில்க் அம்மா வந்து உனக்காக சாக்லேட் மில்க் வச்சு கொடுத்தாங்க, இந்தாந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொண்டு வந்து நீட்டுறாரு. அப்போது நீங்கள் அதை வந்து வாங்கிட்டு, ஜிமின் எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி தலை ரொம்ப வலிக்குதுடா அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் எங்கடி வலிக்குது, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு உங்களை அப்படி இழுக்கிறாரு. நீங்கள் போகிறோட அங்கிட்டு நான் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு பழலாம் வலிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மெதுவாக எழுந்துச்சி போய் ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் கிளம்பிட்டு ஜிம்மின் கிட்டே போய் நிற்கிறீங்க. ஜிம்மின் வா 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 போல வா. ஜிம்மின் பயப்படாத ஜிம்மின், நீ பயப்படுறதுல எனக்கு மூளை வெடித்து செதறிடும் போல் அப்படின்றீங்க. ஜிம்மின் அதெல்லாம் முடியாது, வா நீ வேம்பா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காரில் ஏற்றிட்டு அவர் வந்து நேராக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த டாக்டர்கிட்ட தான் போகிறாரு. ஸோ அந்த டாக்டர் உங்களை செக் பண்ணிவிட்டு, இவங்க வந்து கொஞ்சம் அவங்க ஃபாஸ்ட்டை மறக்கிறாங்க, பட் அவங்க டேப்லெட் எடுத்துக்கிறது இல்லையோ, டேப்லெட் அவங்க போடுறாங்களா இல்லையா? அது வந்து டாக்டர் ஜங்கு கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு வந்து ஹெட்டேக்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவள் டேப்லெட் போடுறது ஸ்டாப் பண்ணிட்டா டாக்டர். என்னது ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? நோ, அவங்க ஸ்டாப் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்காவது இந்த டேப்லெட் எடுத்து தான் ஆகணும். அவங்களோட ஹெல்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப வீக்காக இருக்குது, ஃபிசிக்கலாக மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு அவங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து கில் பண்ணிக்கிறதான ஒரு இது. ஸோ எப்படி நீங்கள் டேப்லெட் போடலைன்னு சொல்லிட்டு எப்படி அசால்ட்டாக இருக்கீங்க நீங்கள்? ஒரு தடவை என்கிட்ட கன்சல்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அப்போ ஜிம்மினா சாரி டாக்டர், நான் அவள் ஹாப்பியாக இருக்கா, எதுக்கு டேப்லெட்டுன்னு சொல்லிட்டு. ஹாப்பியாக தான் சார் இருப்பாங்க அவங்க, பட் இப்போ ஹெட்டேக் வருதுல்ல. ஸோ இதே மாதிரி நாளைக்கு பிரெயினில் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு நரம்பு கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவள் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிம்மின் சாரி டாக்டர், நான் இனிமேல் அவளை டேப்லெட் போட வச்சிடறேன் டாக்டர் அப்படின்றாரு. அப்போ டாக்டரா, இப்போ நான் வேறு டேப்லெட் எழுதி தரேன், ஏன்னா அவங்க டேப்லெட் போடாததுக்கும் கொஞ்சம் பிரெயின் வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆகுது, ஸோ இதனால் அவங்க மெமரி லாஸ் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கா மெமரி லாஸா அப்படின்றாரு. அப்போது டாக்டர் சான்சஸ் இருக்குது, பட் இது 100% ஷுவரானு எனக்கு தெரியாது, டேப்லெட் எழுதி தரேன், கரெக்டாக டேப்லெட் மட்டும் கரெக்டாக போட சொல்லுங்கள், ஸ்டாப் பண்ணவே வேணாம். ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிம்மின் ஓகே டாக்டர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டுக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வந்துட்டார் வெளியே. வந்துட்டு அவங்க ரூமில் தான் இருக்கார். இப்போ நீங்கள் வந்து அந்த வெயிட்டிங் ரூமில் தான் இருப்பீங்க. ஸோ வந்து உங்களை அப்படியே கூப்பிட்றாரு. என்னாச்சுடா அப்படின்றீங்க. இல்லை என்னாச்சுண்ணா அப்படின்றீங்க. ஆக்சுவலி நீங்கள் வெளியே வந்து அவனை வாடா போடா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான், நீங்கள் அவனை வீம்புக்குன்னே அங்கே வாடா போடா டேய் வாடா அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி தான் ஜிமின், மோயன் நீ டேப்லெட் போடுறத ஸ்டாப் பண்ண வேணாம், இப்போ டாக்டர் வேறு டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காரு சரியா?
அண்ணா எனக்கு வேணாம், எனக்கு அது நல்லாவே இல்லை, கசப்பாக இருக்குது, என்னால் டேப்லெட்லாம் போட முடியாது. போ, நான் ஜங்கு கூட ஹாப்பியாக தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு டேப்லெட்லாம், எனக்குலாம் ஒன்றும் வேணாம், போ நீயே ஒன்றும் வேணாம், உனக்கு வேணாம் நீ போட்டுக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஹெட்டேக் வருது. நீங்கள் அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அப்போ ஜெமினா, இதுக்கு தாண்டி சொன்னேன் ஓடாதுன்னு, சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு ஒரு டேப்லெட் அங்கேயே போட சொல்கிறாரு அவர். இப்போயே இந்த டேப்லெட் போடு. எனக்கு வேணாம். போடுறியா இல்லை அப்படியே அடிக்கவா அப்படின்னாரு. நீங்கள் இல்லை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிட்டே போடுறீங்க டேப்லெட்டை. ஸோ அப்படி தான் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மாட்ட பேசுகிறீங்க. ஸோ அப்படியே ஜாலியாக இருக்கீங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் பார்ட்டில் நான் சொல்லியிருப்பேன் அவங்க அப்பா வந்து இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாருன்னு. அதுக்கடுத்து கொஞ்சம் சீன் கழிச்சு நான் சொல்லியிருப்பேன், ஜிமின் சொல்கிற மாதிரி நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அவங்க அப்பா வந்து இருப்பார், பட் ஆனால் வெளியூரில் வேலை பார்ப்பார். பையனை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு அவர் வந்து வெளியூரில் வேலை பார்க்க போயிட்டார். ஓகேவாடா? இந்த மிஸ்டேக்ஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே தான் இப்படியே உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகுது. ஸோ மேரேஜ் அப்போது நீங்கள் ஜங்குக்கு நல்லாவே சைட் அடிக்கிறீங்க. ஜங்குக்கு வெக்கம் ஃபேஸே ரெட் கலரில் ஆகுது. நீங்கள் இவன் கேர்ளை விட ரொம்ப ப்ளஷ் ஆகுறான், சோ என் அழகு புருஷா அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஜிமினா, ஐயோ இவ வேற பார்க்குறாளே, எப்பா எவ்வளோ அழகாக இருக்காடா, என் பொண்டாட்டி தான் அப்படின்றாரு. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு மேரேஜும் முடியுது. மேரேஜ் முடிஞ்சு உங்கள் ஆண்டி வீட்டுக்கு போவீங்களா. ஸோ அது மாதிரி ஜங்கு கூட அம்மா வீட்டுக்கு போகிறீங்க. ஜேகேவோட அம்மாவுக்கு அவங்கள ரொம்ப 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 பிடிக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிற, ரொம்ப கைண்டாக பேசுவீங்க அவங்ககிட்ட. ஸோ அதனால் நீங்கள் இன்னும் குட்டி குழந்த மாதிரி பேசுவீங்களா. ஸோ அதனால் அவரை வந்து உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. நீங்கள் வாவோயன் அது வேணுமா இது வேணுமா இது ஓகேவா கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்கள் அத்தை எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்கேன், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கும் ஜேகேக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன நடக்கும்? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு போகலாம். ஸோ இப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குது, ஏன்னு தெரில, ஒரு மாதிரி ஹெட்டேக் வர மாதிரியே இருக்குது. பட் ஆனால் ஹெட்டு வந்து பெயின்லாம் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கடவுளே ஹெட்டேக் மட்டும் வரவே கூடாது, ஐயோ பாவம் என் புருஷன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது ஜேகே உள்ளே உட்காந்து எப்படா வருவா, ஐயோ என் முன்னாடி எப்படா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கா அப்படின்றீங்க. ஜேகே அவங்க க்ளோஸராக வந்து நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டு அப்படியே உங்களை ஐஸ் டு ஐஸ் பார்க்குறாரு. நீங்களும் அவர் ஐஸ் டு ஐஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு இல்லூஷன் க்ராஸ் ஆகிட்டு போகுது. நீங்கள் அப்படியே ஜேகே விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்துடுறீங்க. அது வந்து இப்போது அது அப்படின்ட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே என்னடி ஆச்சு, ஏதாச்சும் பண்ணுதா, டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்காரு. நீங்கள் ஜேகேவோட ஹேண்டை உதறிட்டு, இல்லை நீ என் பக்கத்தில் வராத, என்னை பக்கத்தில் நீ வந்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன், என் பக்கத்தில் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போய், ஸோ என்ன சொல்கிறது, அந்த ஷெல்ஃப் இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க, இந்த புக் ஷெல்ஃப்லாம் வாலில் பின் பண்ணுவாங்கள்ல, அது வந்து செல்ஃப் அந்த வாலோட அட்டாச்சாக இருக்காது, நம்ம வேணால் அப்படி வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த கார்னரில் நீங்கள் வந்து முட்டை போயிடுவீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு அவர் ஹேண்டை வச்சு நீங்கள் உங்கள் ஹெட்டு இடிக்காமல் பார்த்துக்குவார். நீங்கள் அவரை பிடிச்சி என்கிட்ட வராதப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுட்டு அந்த ரூம்லேயே ஒரு மூளையை பார்த்து போய் நின்றுக்குவீங்க யாருமே அந்த இடத்துல. அப்போது ஜேகே அவங்கள, என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி பயப்படுற, நீ வா நம்ம டாக்டர்கிட்ட போகலாம். இல்லை நான் வரமாட்டேன், அவங்க எனக்கு கொன்றுவாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து மொட்டையை பிடிச்சி அழுகுறீங்க. அப்போ ஜேகே அவங்ககிட்ட வந்துட்டு, என்னடி ஆச்சும்
ஆடி டாக்டர்கிட்ட போகலாம், ஏன்டி இப்படி உட்காந்து அழுகுற? வேணாம், என்ன வேணாம், அவன் கொன்றுவான் என்ன, நான் வரமாட்டேன், அங்கே வரமாட்டேன், நான் வரமாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, வரமாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திணறீங்க. அப்படியே வந்து நீங்கள் ஃபெயிண்ட் ஆயிடுறீங்க. ஜேகேக்கா ஒன்றுமே புரியலை, என்னடா இவ வந்தா திடீர்னு பயந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து உசுப்புறாரு. நீங்கள் எந்திக்கவே இல்லை. ஸோ அவர் அப்படியே தான் ஜிமினுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாரு. ஜிமினா, ஏய் என்னடா தூங்கிட்டு இருக்கேன்டா அப்படின்றாரு. நீங்கள் முயறாண்டி, இங்கே உங்கள் தங்கச்சி மயக்கப்பட்டு விழுந்துட்டாளா? என்னது மயக்கப்பட்டு விழுந்துட்டாளா? இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக ஜிமின் வந்துட்டு டோரை ஓப்பன் என்ன சொல்கிறது நாக் பண்ணுறாரு. ஜேகே போய் ஓப்பன் பண்ணிட்டு, ஏய் வாடா, அவளுக்கு என்னன்னு தெரிலடா, மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உளறிக்கிருக்காரு. ஜிமினா, சும்மா இருக்கா 1 செகண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிருப்பீங்கள்ல. ஸோ அவர் வந்து என்னென்னா உங்களை வந்து பார்க்குறாரு. ஏதாவதும் என்ன சொல்கிறது, இயர்ஸ்லேருந்து ஏதாவது ப்ளீடிங் ஆகுதா, இல்லை நோஸ்லேருந்து ப்ளீடிங் வருதா, ஏதாவது அப்படியே செக் பண்ணுறாரு. ஒன்றுமே இல்லை. அப்போ ஜங்குக்கா, டேய் என்னடா என்ன டாக்டர் மாதிரி பார்த்துட்ருக்க, சும்மா இருடா 1 செகண்டு, டாக்டர் பார்க்க சொல்லியிருக்காரு. வேறு சை, உன் அவசரம் எனக்கு புரியுது மச்சான், ஆனாலும் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இதுலேயும் ஒன்றும் இல்லைடா, அவளுக்கு இல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்றைக்கி உனக்கு எதுவும் இல்லை தான் அப்படின்றாங்க. ஜங்கு, ஏச்சி எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, இப்போ ஒயன் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா இல்லையா, டாக்டர்கிட்ட வேணும் போகலாமா, நான் போய் கார் எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. மூட்டு வந்து பாடுறா இங்கிட்டு, அவன் மேலே கையை காலை எடுத்து போட்டுறாது, அவ்வளோதான், அடி வெளுத்து போடுவான் நைட்டாக, அப்புறம் ஒன்றே என்னால் விட்டு வந்து காப்பாற்ற முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஆனால் ஜங்குக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவர் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ஆசையாக வந்திருப்பாரா, நீங்கள் அவரை பார்த்து பயப்படுவோம், அவருக்கு ரொம்ப பயமா நம்மளையும் அவன் அப்படி நினச்சிட்டாலோ. ஐயோ ஜங்கு, ஏன்டா கொஞ்ச நாள் கழிச்சே ஸ்டார்ட் பண்ணிடலாம், பேய் வேணும்னு அடக்க உடம்பு இருக்க முடியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே திட்டிக்கிறாரு. ஜிமின் வந்து போயிருப்பார். ஸோ ஆஃப்டர் தேட் அவர் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து படுத்திருக்காரு. நீங்கள் அவர் பக்கத்தில் ரொம்ப க்யூட்டாக அழகாக படுத்திருக்கீங்க. ஒரு மாதிரி டீப் ஸ்லீப்பில் அவர் உங்கள் ஹேர் அப்படியே டச் பண்ணி ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ எனக்கு தோணாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மயக்கத்துலேயும் பேசுகிறீங்க. ஓகே தொடலை சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்னரில் போய் படுத்துக்கிறாரு. ஸோ அப்படி தான் மார்னிங் நீங்கள் வேக்க பாருங்க, அவங்க ஹெட்டெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே, அம்மா எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்கு பக்கத்தில். என்னது ஜங்குக்கா, ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து விவமாக எழுந்துச்சி போய் குளிக்கிறீங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்த பிறகு நீங்கள் வந்து ஜேகே உசுப்புறீங்க. ஜேகேவா என்னடி ரெண்டு காலங்காத்தாலே வந்து உசுப்புற, நான் தூங்குறேன் போ, நான் அன்றைக்கி வேலைக்கெல்லாம் போகல. ஜங்குக்கா அம்மா கீழே கூப்பிட்டாங்க. ஜங்குக்கா நீ மட்டும் போ, நான் வரல. ஜேகே உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், எனக்கு ஆல்ரெடி தலை செம்மையாக வலிக்குது, இதெல்லாம் மேலே எதாவது பண்ணினா அப்படி எதாவது எடுத்து அடித்து மண்டே ஓடிச்சிடும் பார்த்துக்கா அப்படின்றீங்க. அப்போ ஜேகேவா அடி ஆத்தாடி எனக்கு ஒன்றாத அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. நீங்கள் அழகாக சாரி கட்டி க்யூட்டாக நிற்கிறீங்க. ஐயோ அவரா என் பொண்டாட்டி எம்பிட்டு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஜேகே போய் குளிச்சுட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இப்போ உங்கள் வார்ட்ரோப் அது ட்ரெஸ்ஸிங் மிரர் அங்கே வந்து ஹேர் வந்து சிக்கு எடுத்துகிட்ருக்கீங்க, குளிச்சுட்டு வந்துருப்பீங்களா. ஸோ ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு சிக்கு எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அருணோட இல்லூஷன் வருது முன்னாடி. என்கிட்ட வந்து தப்பிச்சேன்னு நினச்சியாடி, உனக்கு நான் விட மாட்டேன்டி, உனக்கு இருக்கு, நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டா உன்னை விட்டுருவேனா, உனக்கு இன்னும் நிறைய காட்டணும், நிறைய நீ அனுபவிக்கணும், உனக்கு சித்திரவதையாக கொடுத்து சாவடிக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இல்லூஷன் வருது. நீங்கள் அங்கே அது
அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் அந்த கோம்பு வச்சுருப்பீங்கள்ல, ஸோ கோம்பை டப்புன்னு கீழே போட்டுறீங்க. அந்த சவுண்டு ஜேகே கேட்டு ஜேகே வந்து வேகமாக டவல் கட்டிட்டு வருவார். ஸோ நீங்கள் அது அது அங்கே அது அங்கே இல்லை 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 அது ஏன் ஐயோ எனக்கு என்ன புரிய மாட்டேங்குது. இல்லை நான் இங்கே இல்லை நான் 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 இது அப்படின்னு சொல்லிட்டு வளர்றீங்க. ஜேகே ஓயன் என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்போ என்னாச்சு? ஏதாச்சும் தெரிஞ்சா? யாராச்சும் எதாவது வந்தாங்களா ரூமுக்கு? இல்லை யாராவது சொன்னாங்களா? சொல்லுடி என்னன்னு. நீங்கள் அவனே ஜேகேவை பார்த்துட்டு இல்லை நீ தொடாத, நீ போ, நீ என்ன தொடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஆன்ட்டி கிட்டே போயிடுறீங்க. கீழே உங்கள் ஆன்ட்டி வீட்டுக்கு, உங்கள் ஆன்ட்டி வந்து கிச்சனில் இருப்பாங்க. ஸோ போயிருப்பீங்க. ஜிமின் வந்து ஏன் இங்கே இருந்திருப்பார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்படி இருக்கீங்களே, ஸோ உங்கள் அம்மாவால் வந்து பார்க்க முடியாது அப்படின்ட்டுருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு குட்டி தம்பி இருக்குது. ஸோ அவனை பார்த்துக்கணும், அவனை ஸ்கூலில் கிளப்பணும்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கே இருப்பாங்க. ஸோ ஜிமின் வந்து எதனா ஹெல்ப் பண்ணுவான். நான் என்ன சொல்லியிருக்கேன்ல, ஜிமின் வந்து உங்களுக்கு செகண்ட் மதர், அவ்வளோ கேரிங்காக பார்ப்பாரு. ஸோ ஜிமின் வந்து அவங்க ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வேகமாக ஜிமினை போய் ஹக் பண்ணியிருப்பீங்க. ஜிமின் அங்கே அங்கே அது 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 இருந்தால் நான் அங்கே போக மாட்டேன், நான் அங்கே போக மாட்டேன், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ ஜிமின், என்னால் இங்கே இருக்க முடியாது, ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமின், என்னால் இங்கே இருக்க முடியாது, யாரையும் கொண்டுருவான். அவன் வந்து சொன்னான் எனக்கு என்ன நான் கொண்டாங்கன்னு சொன்னான், என்னால் இங்கே இருக்க முடியல ஜிமின், ஜிமின் ஜிமின் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஜிமினா என்னடே ஏய் ஓயன் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவரப்போ உங்களை வந்து காம் பண்ணிவிட்டு ஜேகே பார்க்க போகிறாரு. ஜேகேவா மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு அவர். அப்போ ஜிமின் போய் ஜேகேட்ட என்னடா ஆச்சு? டே அது நான் குளிக்க போனேன், அவன் என்கிட்ட நல்லா தான் பேசுனான் ஜேகே, அப்படி தான் பேசுனா. அவள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருந்தா, நான் குளிச்சிட்ருக்கும் போது ஏதோ சவுண்டு கேட்டுச்சுடா. அப்போ ஜேகேக்கு தொண்டையெல்லாம் அடைக்குது. அது அவளோட கோம்பு கீழே விழுந்துருச்சு. நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து பார்த்தேன். அவள் என்ன அருண் நினச்சி என்னை பிடிச்சி தள்ளி விட்டாடா. அவள் எனக்கு கூட பயப்படுறாளடா. எனக்கு இப்போ என்ன பண்ணன்னு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுகிறாரு. ஜிமின் இல்லை, ஐயோ சாரிடா, ஜேகே அழுகிறாரு. எங்கேயாவது தப்பாக சொல்லியிருந்தா சாரி. ஜேகே தான்ப்பா இதெல்லாம் சொல்கிறாரு. ஓகேவா? அப்போது ஜிமின் டே ரொம்ப ஃபீல் பண்ணாடா, விட்றா, அவளுக்கு தான் தெரியும்ல பிடிஎஸ்டி இருக்குன்னு, எதுக்குடா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமின் ஜங்குக்கு தெரியும்டா, அவளை அதுலேருந்து சரி பண்ண முடியாதாடா. முடியும்டா, ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அவன் நினைக்கணும் அருண் இல்லைன்னு. அவன் முன்னாடி அருண் இறந்தா மட்டும்தான் அவள் வந்து நம்புவான். அப்படின்னாலும் அந்த இல்லூஷன் வர்றது ஸ்டாப் ஆகுமான்னு எனக்கு தெரிலடா. டாக்டர்கிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணோம், அவங்க இல்லூஷன் ஸ்டாப் ஆகிட்டா ஓயன் ஆல்ரைட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ என்ன பண்ண எனக்கும் தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜேகே பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நீங்கள் அங்கே போய் உட்காந்து நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி ரியாலிட்டி ஹிட் ஆகினீங்க. ஓயன் இப்போ நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே லேப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் போய் ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு சங்குக்கா சாரி சங்குக்கா, அது எனக்கு நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியாது, நானே பண்ணலை, நான் தெரியாமல் தான் பண்ணேன், எனக்கு பயமாக இருக்குக்கா,
கூடவே இருக்கீங்களா? எங்கேயும் போக வேணாம் ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்றீங்க. ஜேகே உங்கள் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, ஓயன் ஏன் நீ அழுகிற? இதுக்கெல்லாம் போய் அழுவாங்களா? நான் இருக்கேன், உங்க கூட எப்பயுமே இருப்பேன் சரியா? நான் வீட்டிலே இருக்கிறேன் சரியா? நான் எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஜெய்கே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் டீயர்ஸ்லாம் அவரோட ஷர்ட்டில் ஃபால் ஆகுது. ஸோ அப்படின்னு நீங்கள் அவரை ஹக் பண்ண மாதிரியே அப்படியே தூங்கிடுவீங்க. ஜேகே அப்படியே உங்களை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவரும் படுத்துருவார். ஸோ நீங்கள் அவரோட ஆர்ம்ஸ்குள்ளே தான் இப்போ ஹோல்டாக இருக்கீங்க. ஜேகே யோசிக்கிறாரு, நம்ம ஏன் உள்ள எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகக்கூடாது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அது தூங்கி எழுந்திரிக்கவும் எங்கேயாவது கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூங்கிடுறாரு. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் அவங்கள கூப்பிட்டு போகிறாரு. அவர் மாலுக்கு போகலாம், நம்ம போய் தியேட்டரில் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஐயோ ஜாலி தியேட்டரில் போய் படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி ஜாலியாக போகிறீங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் வந்து மாலுக்கு போயிட்டு சரின்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எய்த்தாப்பில் அருண் வந்து நிற்கிறாரு. நீங்கள் என்னது இது அருண்? இல்லை 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 இது இல்லூஷன். நம்ம ஜெயிக்க கூட இருக்கும் கண்ணை மூடிட்டு நீங்கள் திருப்பி தொடங்குறீங்க. அருண் தான் ஒரு மாதிரி உங்களை சைக்கோஸ் சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் அருண் 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 அது அது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே தேடுறீங்க. ஆக்சுவலி ஜேகே நீங்கள் கேட்ட ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ண போயிருப்பார். அப்போ அருணா வாடி இந்த மாட்டினியா உண்மையவே ஜெயிலில் கம்பி என்ன வச்சிட்டில? சரி ஏதோ என் கூட நீ இருந்துட்ட. என் புள்ள வேற வயிற்றில் வந்துச்சு, அதையும் நான் கொண்டுட்டேன் எவிடன்ஸே இல்லாமல். ஜெயிலில் இருக்க வரைக்கும் நீ கொண்டு போயிட்டில்ல கேஸை. சரி உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போகிறேன். நீங்கள் அருண் 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 ஜெகே எங்கடோ இருக்கு. ஐயோ அருண் ப்ளீஸ் அருண் என்னை விட்டுரு அருண். அருண் 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 வேணாம் அருண் 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 வேணாம் அருண் 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 பயமாக இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை பிடிச்சி உதறீங்க. அவர் வேகமாக உங்களை பிடிச்சி அந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அவங்கள இழுத்துட்டு போயிட்டு அவங்கள அப்படியே கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் அவரை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸபுளாக தள்ளி பார்க்குறீங்க, முடியவே இல்லை. அவர் உங்களை வந்து என்ன சொல்கிறது தப்பாக டச் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஓங்கி ஒரு உதை தான் விட்றாரு. அருண் போய் பின்னாடி போய் விழுகிறாரு. அப்போ நீங்கள் ஜேகே போய் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு எங்கே போனது எப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலாம் எனக்கு வேணாம், நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டேங்கிறீங்க. ஜேகேவா ஏன் ஒன்றும் இல்லை இப்போ பாருங்க என் கண்ணை பாரு, காம் டவுன் ஆகுது, ஒன்றும் இல்லை நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் ஐஸை பார்த்துட்டு கொஞ்சம் காமாறீங்க. அப்போ அவன் முட்டை உதைக்கு வயிற்ற பிடிச்சிட்டே வராரு. அருண் டேய் நான் விட்டுட்டு போன மிச்சத்தை எடுத்துட்டு நான் ஒரு பண்ணிட்டுருக்கா நீ இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அடிக்க வராது. ஜேகே சும்மா இருப்பானா? அடி செம்ம அந்த ஸ்டோர் ரூமில் அடி செம்மடி வாங்குறான் அவன். அருணுக்கு வாயிலேருந்துலாம் பிளட் வருது. நீங்கள் அதை பார்த்து பயந்துடுறீங்க. ஜாங்கோக்கா இது இந்த அடி அடிக்கிறான். ஐயோ நம்ம வேறத்தில் நம்ம மண்டையை குழப்போம், காலை உடப்ப சூடு வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கோமே. போச்சு அவனே அடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏய் நீ எதுக்கு அழுகுற, என்னடி ஆச்சு, மறுபடியும் மண்டை வலிக்குதா, வா டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லி உங்களை இழுக்கிறாரு. இல்லை எனக்கு தலைலாம் வலிக்கலை, அவனே அவ்வளோ அடி அடிக்கிறான். அப்போ என்ன
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாவமாக பார்க்குறீங்க ஜேகே. ஐயோ என்னால் முடியலையே, லவ் பண்ணி தொலைச்சா இதெல்லாமா அனுபவிக்கணும். ஐயோ கல்யாணம் பண்ண பிறகு அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக சுற்றிட்டு 4 பிள்ளை பேத்துட்டு சுத்த ஜாலியாக இருக்கேன். நான் இருக்கேனே ஓயன், என்னால் முடியலை, ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போகலாமா? இல்லை நான் வரமாட்டேன், நீ என்னையும் பிடிச்சி அடிப்பேன். ஓயன் சொன்னால் கேளு ஓயன், அவன் ஒன்று அப்பா டச் பண்ணால் அவனை அடித்தேன், உன்னையெல்லாம் அடிப்பேனா ஓயன், நீ தங்குண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ நான் வரமாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறீங்க. அவனுக்கா ஐயோ போய் ஜிம்மினுக்கு ஃபோனை போடு போயின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு ஃபோனை போகிறான். ஜிம்மினா என்னடா இரு, உன் தங்கச்சி இங்கே எதுவும் வரமாட்டேன்னு சொல்கிறாடா, என்னால் முடியலை கடவுளே அப்படின்றாரு. ஜிம்மின் சிரிச்சிட்டு நான் வேலையில் இருக்கேன்டா படா, நீ மேராண்டி உனக்கு என்னடா வேலை இருக்குது, சும்மா வேறு வேலையில் இருக்கான வயிறு மூடிட்டு வா அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் கூட ஆளு கூட சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் வச்சு சொல்லிட்டு இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாலுக்கு வராரு. நீங்கள் அந்த இடத்த விட்டு நவருவேனா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஜேகே தங்கம் என் புஜ்ஜு பட்டு அம்மு வாடி வீட்டுக்கு போகலாம், என் புஜ்ஜு குட்டி இல்லை என் அம்மு குட்டியில் வாடி வீட்டுக்கு போகலாம், ஓடியா 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 வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குழந்தைய கொஞ்சம் அளவு கொஞ்சிறாரு. நீங்கள் நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன், நீ என்ன அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ வர போறியா இல்லையா, பத்தியா 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 நீ திட்டுற பத்தியா போச்சு, என்ன அடிக்க போகிறான், அவ்வளோதான் நான் ஜெக போகிறேன், என்னால் இருக்க முடியல, என்ன காப்பாற்றுங்க, ஐயோ ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, ஜிமினா எங்கடா போனேன் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு அவ்வளோதான், சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ எனக்கு தெரிஞ்சு ஏது 21 இருக்காது, 2 வயசு இருக்கும், அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாள். 2 வயசு பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்காளே. ஜிமினா போய் சொல்லி உன் தங்கச்சி என்னை கட்டிக்கிட்டு வச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்ருக்காரு. அப்போ ஜிமின் வந்துட்டு ஐயோ இவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஓயன் நான் தான் ஓயன் வந்திருக்கேன் அப்படின்னு ஜிமின் நீ பாரு அவன் அடிக்க வரான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் உன் புருஷன் ஓயன் அப்படின்றாரு. ஓ என் புருஷனா அப்படின்னா அவன் என்ன அவன் எதுக்கு அவனை அடித்தான், அவன் அவ்வளோ அடிக்கிறான், அப்போ என்னையும் அடிப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஜிம்மினை பிடிச்சி கேட்குறீங்க. அடிக்க மாட்டாங்க, ஃபீல் பண்ணாதவன் வா என் வீட்டுக்கு போகலாம். ஜிம்மின் அவன் கூட அப்படி தான் வருவேன், அவன் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை விட்டுட்டு கையை பிடிப்பேன். அவன் ஜேகே வந்து கையை பிடிப்பான், நீங்கள் உதறி விட்டுட்டு ஜிம்மின் கூட போவீங்களா? ஜேகேவா தெரிஞ்ச விஷயம் தானே, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு, வீட்டுக்கு வராரு. செட்டே தான்டா டேஸ் போகுது. ஜேகே உங்ககிட்ட கிட்ட வந்தாலும் நீங்கள் அவரை பிடிச்சி துரத்திடுவீங்க, ஏதாவது ஒன்று சொல்லி இல்லை நீ வந்து நடிக்க வர, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, இல்லை எனக்கு அவன் வந்துட்டு அருண்ட்டான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்களுக்கு ரியலாகவே அருணோட இல்யூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ டிவி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதில் அருணோட ஃபோட்டோ வந்து இவருக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறது ரேப் கேஸில் நாங்கள் வந்து இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறோம், 3 பொண்ணுங்களை ரேப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஓடிட்டுருக்கு. நீங்கள் இப்போ அருண் ஜேகே ஜமுக்கா எங்கடா இருக்க வாட வேமா அப்படின்றீங்க. ஜேகேவா ஐயோ என்னடி ஆச்சு, ஏதாவது வலிக்குதா, ஆடாட்டு போகலாமா, ஓடியா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சிருக்கிறேன். எனக்கு எதுவும் இல்லைடா, டிவி பாடுறான் 1 செகண்டு. டிவியா என்னது, அது நம்பவர் பெண்கள் காலில் குழந்தைக்கு, ஓ இதுதானா, என்னடி ஓயன் அப்படின்றாரு. நீங்கள் இவன் தூக்கு தண்டனை இருக்குன்றவங்க 3 விமன்ஸை ரேப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. யார் ஒன்று நீ, இன்னொன்று அவன் 2 பொண்ணை சைடில் வச்சுருந்தாங்களா அவன் தான். கேஸ் கொடுத்துருந்தியா அப்படின்றீங்க. ஆமாம் நானாக போய் கொண்டேனா, நீ வந்து கையான்னு கத்துவ, ஓ ஏற்கனவே நீ என்ன ஒழுங்காக பேச மாட்டேங்கிற, இதில் நான் போய் அவனை கொன்று அது உனக்கு தெரிஞ்சு என்கிட்ட மொத்தத்துக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு போய் கேஸ் கொடுத்தேன். அவங்க கேட்டாங்க எவிடன்ஸ் கேட்டாங்க, நான் அவனோட ஹெல்த் சர்டிஃபிகேட்டை கொடுத்தேன். அவங்க அதுக்கு ஆமாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, சிம்பிள் அப்படின்றாரு. நீங்கள் ஜேகேவை போய் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக்கா
எனக்கு உன்கிட்ட என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது தெரியல. பட் சாரி, ஏன்னா நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல. அது ஜேகே, நீ என் பக்கத்தில் வரும்போதெல்லாம் உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். எனக்கு தோணும் ஏன் பண்ணுற வயன். ஆனால் எனக்கு அவனோட இல்யூஷன் வரும் தெரியுமா. அவன் நைஃபோடு நிற்பான் எனக்கு குத்துறதுக்கு. நைட் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. முறைச்சி பார்ப்பேன், நீ தூங்கிட்டு இருப்பியா. எனக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மனசு கேட்காது. அதனால தனியாக பால்கனியில் நிற்பேனா, அவன் என் கழுத்து பிடிக்கிற மாதிரி வரும் இல்யூஷன். இதை ஒன்று சொல்லலான் இருந்தேன், எனக்கு சொல்ல பயமாக இருந்துச்சு. நான் பைத்தியமாக மாறிட்டு இருக்கேன்னா உன் கூட என்னால் ஹாப்பியாக இருக்க முடியாதா? ஏன் நீ வந்தால் நான் பயப்படுறேன், எனக்கு தெரியல. ஜேகே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. டாக்டர்கிட்ட கூட்டு போகாத, அவங்க என்ன பைத்தியம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் நீ என்ன விட்டுருவில்ல, வேற ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிப்பில்ல. அதுக்கப்புறம் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஜேகே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு, ஓயன் இப்படிலாம் யோசிக்காதடி, எனக்குன்னு இருக்க ஒரே 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 சுற்றி நீ மட்டும்தான். எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே வேணாம். உன்னை தவிர வேறு எந்த பொண்ணுமே நான் பார்க்க மாட்டேன்டி. அதேமாரி ஒரு பொண்ணை நான் பார்த்தேன் அப்படின்னா அது நம்மளுக்கு வளர்க்குற குழந்தையா மட்டும்தான் இருக்கும். வேறுபடி எந்த பொண்ணையும் நான் பார்க்க மாட்டேன்டி. ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இல்லை ஜேகே, நான் என்ன உனக்கு ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ ஜஸ்ட் நம்ம மேரேஜுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியில் தானே நீ லவ் பண்ணுற. இதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரேணுகா. அப்போ ஜேகே, ஓயன் உங்கள் அண்ணன் உன்னை பற்றி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். ஆனால் என்னை பற்றி இன்னும் உனக்கு முழுசாக தெரியாதுல்ல. உன்னை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறேன்டி. நீ எப்போ காலேஜுக்கு வந்தியோ, நீ எப்போ ஏஜ் அட்டன் பண்ணியோ அப்போ இருந்து உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை நான் எவ்வளோ வருஷம் திரும்ப லவ் பண்ணுறேன். அவ்வளோ நாள் உங்கள் அண்ணன் கூட தான் நானும் இருந்தேன். பட் ஆனால் உனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலேஜில் படிக்கும்போது ஜங்கோக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு ஜிம்மனுக்கு இருந்தான் அப்படின்னு மட்டும்தானே தெரியும். சரி வாங்கடா, நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஏஜ் ஒரு 16 இருக்கும்டா. ஸோ ஜிம்மினுக்கு அப்போ ஒரு ஏஜ் 17 இருக்கும். நீங்கள் 11th படிப்பீங்க, ஜிம்மின் 12th படிப்பார். ஓகேவா? ஸோ உங்களோட ஃப்ரெண்டு நேம் மயு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பா. அவங்க ஃப்ரெண்டு பேர் தான் மயு. ஓகேவா? மயுக்கு ஜிம்மின் மேலே ஒரு கண்ணு. சரி, அழகாக இருக்கான்ல, ஐயோ அப்படின்ட்டு இருப்பா. நீங்கள் அப்படியே தான் ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்க. அப்போ மயு, ஒயன் என்னடி என்னை விட்டுட்டு வந்துட்ட? ஆமாம், நீ இவ்வளோ நேரம் கழிச்சு கிளம்புனா நான் அப்புறம் லேட்டாக வர மாட்டேனா? பிடி சார் அவ்வளோதான் கம்பு எடுத்து அடி வெளுத்துருவார். இவன் வேறு இன்னும் பாரு பிடி சாருக்கு பயந்துட்டுருக்கா. ஏய், வாங்கினது இல்லைல்ல, நான் வாங்கியிருக்கேன், அதனால தான் நீ பேசுகிறேன். சரி போ அப்படின்றா மயு. நீங்கள் சீக்கிரம் வாடி, என்கிட்ட சைக்கிளை உருட்டிட்டு வருவா. ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டேன், போய் சைக்கிள் நிப்பாட்டுறதுக்கு என்ன, இங்கேருந்து அங்கே போய் தான் வைப்பாளா, எங்கேயாலும் வைக்க முடியாதா அப்படின்றீங்க. அதுவா, அது வேறு ஒன்றும் இல்லை, அது உங்கள் அண்ணனுடைய சைக்கிள் அங்கே தானே இருக்குது அப்படின்றீங்க. அப்படின்னு மயு சொல்கிறா. உனக்கு அவ்வளோதான்டி, உனக்கு போய் இங்கே நிப்பாட்டு அப்படின்றீங்க. சரி முறைக்காத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிப்பாட்டிட்டு வரா. ஸோ எப்படி தான் நீங்களும் பேசிவிட்டு நீங்கள் மயோ அப்படியே நல்லா பேசிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஜிம்மின் உங்களுக்கு லஞ்ச் கொடுக்கலாம் வருவார். ஸோ அப்போ ஜேகேவை கூப்பிட்டு வருவார். பட் ஆனால் ஜேகே கிளாஸ்க்குள்ளெலாம் வர மாட்டார்.
அவர் வந்து கிளாஸோட சைட்லேயே நின்றுட்டு உங்களை பார்ப்பார், ஜன்னல் மூலயமா உங்களை பார்த்துட்ருப்பாரு. பட் நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது ஜேகேவை நோட்டீஸ் பண்ணதே இல்லை. ஓ, இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானா அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி இருப்பார் ஜேகே. ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படியே காலேஜ் போகிறீங்களா? ஸோ காலேஜ் நீங்கள் உங்கள் அண்ணன் செகண்ட் இயர், ஜிமின் செகண்ட் இயர் படிக்கல, நீங்கள் ஃபஸ்ட் இயர் போகிறீங்க. ஸோ இப்போயும் உங்கள் மையும் கூடயே இருக்கா. ஸோ ஃபஸ்ட் டே காலேஜ் நீங்களும் மையுவும் ஸோ ஒன்றா தான் வரீங்க. ஸோ ஒன்றா வரும்போது மயு, ஏய் எந்த டிபார்ட்மெண்ட், நம்மளை எந்த பிளாக்குன்னு தெரியுமாடி உனக்கு? ஏய் எனக்கு என்னடி தெரியும், இந்த ஜிம்மினுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினுக்கு ஃபோன் அடிக்கிறீங்க. ஜிம்மினா சொல்லுவோயன், டே அண்ணா வாடா, வந்து என்னோடய பிளாக் எனக்கு தெரில, நீ வந்து என்னை கரெக்டாக கூட்டு போய் விட்டுட்டு வா. என்ன வேலையில் இருக்கேன் ஒயன், நீ ஒரு வேலையும் ஒன்றும் மயிரும் பிடுங்க வேணாம், வா ஒயன். அண்ணா அண்ணா வாண்ணா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வருவார். ஜிமினோட ஃப்ரெண்டு ஜேகேவோட வருவார். ஸோ ஜிமின் வந்து வந்துட்டு, ஓ இவளும் இதே காலேஜ் தானா, வாங்க ரெண்டும் ஒரே காலேஜில் சேர்ந்துருக்கு, எங்கேருந்து உருப்பிட போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே அவர் அவங்கள கூப்பிட்டு போகிறாரு. மயு கேட்குறான் பாரு கேள்வி, எப்படி உருப்பிட போகிறோன்னு. இவன் மட்டும் இப்படி உருப்பிட்டு தள்ளிட்டான், வந்து எங்களை சொல்கிறான் உருப்பிட போகிறாங்களா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. உங்களுக்கா சிரிப்பு தாங்க முடியல, மயுவை பார்த்துட்டே வரீங்க. ஸோ மயு, என்னடி? ஒன்றும் இல்லை மயு, ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்தேன் அப்படின்றா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மூடிட்டு நட அப்படின்னு சொல்லிட்டு மயு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நான் அவங்க பிளாக்ல அவர் போய் அவங்க விட்டுட்டு ஜேகே உங்கள் கூட வந்துட்டுப்பா, நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்புறம் தான் ஜிமின், இவன் தான் ஜேகே, இவனும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், சரியா? எந்த ஹெல்ப்னாலும் இவன்ட்டு கேளுங்க, ஓகேவா? ஏய் ஜேகே உன் நம்பரை கொடுறா. அது வந்து உன்கிட்ட நம்பர் இருக்குல்லடா, சரிடா போதும்டா, அது போதும்டா, நான் இதுக்கு என் நம்பர் கொடுத்துட்டு உன் ஃபோன்லேருந்து பேசிக்கிறேன் அப்படின்றாரு. நீங்களா இப்படிப்பட்ட பையனா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான்டா நீங்கள் காலேஜில் பண்ணுற ஒவ்வொரு சின்ன ஆக்டிவிட்டீஸுமே ஜேகேக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் திடீர்னு லூசு மாதிரி விளையாடுவீங்க. கேன்டீனில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்களும் மையும் ஜாலியாக விளையாடுவீங்க சாப்பிட்றேன்ற பேரில். ஸோ நீங்கள் வந்து சாப்பிடும் க்யூட்டாக இருப்பீங்களா? ஜேகே வந்து உங்களுக்கு அப்படியே எயித்தாப்பில் தான் உட்காந்துருப்பாரு. பட் நீங்கள் அவளை நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி பார்ப்பாரு. ஒன் டைம் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பொறையேறிச்சா? ஐயோ நம்ம பார்த்தனால தான் அவங்க பொண்டாட்டிக்கு பொறையேறிச்சா? ஜேகே என்னடா பொண்டாட்டின்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெக்கப்பட்டுக்கிறாரு. ஸோ நீங்கள் ஐயோ என்னது இது, சாப்பிடும்போதுலாம் போகிறேன் இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டர்லாம் குடிச்சிட்டு ஸோ இப்படியே தான் உங்கள் காலேஜ் டேஸ் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பீங்க. ஜேகே ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களை பற்றி நோட் பண்ணுவார். ஸோ இப்படி தான் உங்களை ஒன் டைம் உங்கள் தேர்ட் இயர் சீனியர்ஸ் வந்து உங்களை ரேகிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அது வந்து அண்ணா அது டைம் ஆச்சுண்ணா, கிளாஸுக்கு நான் போகணும். மயு வந்து முன்னாடியே போயிருப்பா, நீங்கள் மட்டும் தான் சிக்கியிருப்பீங்க அவங்ககிட்ட. ஏய் உட்காந்து சிட்டப்ஸ் பண்ணிட்டு போ. அண்ணா எனக்கு கொஞ்சம் அண்ணா வேணாண்ணா, அண்ணா வேறு ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க. வேறு ஏதாச்சும் தரவா? ஷாலை கழட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து 10 minutes நீ ரன் பண்ணுறியா அப்படின்றாங்க. நீங்கள் அண்ணா ஷால் குட்ரின்னு சொல்லிட்டு ஷாலில் கை வச்சுருப்பான். நீங்கள் ஷாலை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஸோ அப்போ ஜேகே வந்திருப்பார். ஜேகே வந்து அண்ணா விடுங்கண்ணா அப்படின்றான். ஸோ அப்பா நீ யார்ரா? அண்ணா நான் செகண்ட் இயர். செகண்ட் இயர் தானா, நான் தேர்ட் இயர். அண்ணா வேணாண்ணா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷாலை அவன் கையிலேருந்து விடுங்க பார்க்குறாரு. அவனா விடுவேணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறான், தேர்ட் இயர் பையன். நீங்கள் அண்ணா விடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கட்டத்தில் அவங்க ஷாலை பிடிச்சி இழுத்துடுறான். ஸோ நீங்கள் வந்து 2 சைடு பின் போட்டிருப்பீங்களா, ஒரு சைடு மட்டும் ஷால் இழுக்கவும் அந்த ஒரு சைடு மட்டும் கிழிஞ்சிருச்சு உங்கள் ட்ரெஸ்ஸு. நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு அண்ணா ஏண்ணா அப்படின்ட்டீங்க. ஜேகேக்கு கோவம் அவ்வளோதான் பீக்கில் இருக்குது. அவனை அப்படியே ஓங்கி ஒரு பஞ்சு விடுறான். அவனா மூக்கை பிடிச்சிட்டு டேய் டிவி அடிச்சிட்டில அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அடிக்க வரான். ஸோ
ஸோ அப்படி தான் ஜேகேக்கும் அவனுக்கும் சரியான ஃபைட்டு போகுது. அப்போது மயு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. வந்த பிறகு பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸு லைட்டாக கிழிஞ்சிருக்கும் ஷோல்டர்கிட்ட. ஸோ அவள் வந்து அவளோட ஷால் வச்சு அவங்கள கவர் பண்ணிவிட்டு, ஓயன் என்னடி ஆச்சு? அது அது வந்து அந்த அண்ணா என் ஷாலை பிடிச்சி எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ மயு ஜேகே விடுங்க ஜேகே விடுங்க ஜேகே அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் கண்ட்ரோல் பண்ணுறா. ஸோ ஜேகே நீ விடு மயு, நான் அவனை அடித்து நீ கொல்ல விட மாட்டேன், இன்னும் தைரியம் இருந்தால் ஷாலை ஊறிவிடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மாடி அவனுக்கு. ஸோ இப்படி தான் ஜேகே போய் பிரின்ஸிபல்கிட்ட நிற்கிறான். அந்த பையனை பிரின்ஸிபல்கிட்ட நிற்கிறான். பிரின்ஸிபல் ஜேகே உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? சார் இவர் தான் சார் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணோட ஷாலை பிடிச்சிருத்தாரு. அவனும் உனக்கு அக்காவா தங்கச்சியா இல்லை பொண்டாட்டியா அப்படின்றாரு. சார் ஆக்சுவலி வந்து இந்த பிரின்ஸிபலோடைய அண்ணன் பையன் தான் அந்த 3rd இயர் பையன். ஸோ அவர் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜேகேவா அப்படியே ஓப்பனாக அங்கேயே சொல்லியிருப்பாரு. சார் ஏன் என் ஒய்ஃப் போதுமா சார்? என் ஒய்ஃப் மேலே எவன் கை வச்சாலும் அது நீங்களாகவே இருந்தாலும் கையை எடுக்காமல் விட மாட்டேன். என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் சார், சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போமா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வராரு. ஸோ பிரின்ஸிபல் கடுப்பில் ஜேகே நான் 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் ஜேகேவை தேடுவீங்க இந்த 1 வீக்கும். 1 வீக்காக அவர் காலேஜுக்கே வந்திருக்க முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஜிமின்கிட்ட போய் கேட்டிருப்பீங்க, ஜிமின் ஜேகே ஏன் வரல? அவனா அது அந்த 3rd இயர் பையன் அடித்தான்ல உன் ஷால் இழுத்ததுக்கு, அதுக்கு வந்து அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். நானும் போய் 2 கொடுத்தேன், நல்லா வாங்கினான், வாயிலே வாங்கினான், கையெல்லாம் உடச்சி விட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னா. டே ஏன்டா நீ வேறு எல்லாரும் போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஓயன் தப்பு பண்ணால் சண்டை போட்டு தாண்டி ஆகணும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி அருண் கூட மேரேஜ் ஆகிருக்கும். ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பிகாஸ் உங்களை அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பார். இத்தனை நாள் லவ் பண்ணதில் உங்களை வந்து தப்பாக பார்த்ததே கிடையாது. அவர் ஒரு லவ்வோட தான் பார்த்துருப்பாரு. ஸோ இப்படி தான் அவங்களால நீங்கள் வந்து அப்படி இருப்பீங்க. ஸோ ஜேகே ஆக்சுவலி நீங்கள் ஜேகேட்டையும் யார்ட்டையுமே பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ அதான் ஃபோன் வாங்கி வச்சுருப்பார்ல அவர் அருண். ஸோ அதனால தான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபுல்லாக டியர்ஸ் ஜேகேவை போய் ஹக் பண்ணிவிட்டு, ஜேகே நான் இவ்வளோ நாள் லவ் பண்ணியிருக்கேடா, அப்புறம் ஏன் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ சொல்லியிருந்தா எங்கள் அம்மா உனக்கே மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல. என்னண்ணா ஃப்ரெண்டோட தங்கச்சி லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும், லவ்வும் போயிடும், அதான் எதை காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்களா ஜேகே செஸ்லேயே பிடிச்சி அடிக்கிறீங்க. லூசு பையல அப்படியே வந்து சொல்லியிருந்தா எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? ஃப்ரெண்ட்ஷிப் மயிர் வேணுமா? வாயில் வருது என் வாயில் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ரைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி அப்படின்றாரு. நீங்கள் ஜங்குக்கா பொண்டாட்டி ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்றாரு. நீங்கள் ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ டூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி பேஷனேட் அண்ட் லவ்லியாக இருக்குது அந்த கிஸ்ஸு, ரொம்ப சாஃப்ட் அண்ட் டீப்பாக போகுது. ஸோ இதுக்கடுத்து ஒரு அன்கட் சீன் இருக்குடா. ஸோ அதை வந்து நீங்கள் டெலிகிராம் சேனலில் பாருங்கள். அதுக்கப்புறம் மார்னிங்கில் நீங்கள் தான் ரொம்ப டயர்டாக படுத்திருக்கீங்க. ஜேகேவா மார்னிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக தூக்கமே இல்லாத மாதிரி தூங்குறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, பார்த்துருடி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு ஸோ அப்படியே வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக இருந்துச்சு,
ஜாங்கோக்கா டயர்டாக இருக்குடா. நான் நேற்று நைட்டு வேறு டேப்லெட்டே போடலை, எனக்கு ஒரு மாதிரி ஹெட் பெயினாக இருக்குது அப்படின்றீங்க ஜேகே. ஓ ஆமாம்லடி, டேப்லெட் மறந்துட்டேன். இரு நான் எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு அவர் கீழே போய் ஹாட் வாட்டர் வச்சு உங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் போட்டுட்டு திரும்ப தூங்கிட்டீங்க. ஸோ ஜேகே இப்போ போய் குக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் எழுந்திரிச்சிட்டு அம்மா எவ்வளோ டயர்டாக இருக்குது பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு ஜேகேவோட ஷர்ட்டு மட்டும் போட்டிருக்கீங்க, இன்னர் போடல, கீழே எதுவுமே போடலை. ஸோ அப்படியே போய் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு தான். ஸோ அப்படியே போய் ஜேகே நல்லா கிச்சனில் இருக்கார். நீங்கள் வந்து ஹக் பண்ணுறீங்க. ஜேகே ஹக் பண்ணிவிட்டு ஜங்கோக்கா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா, ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ண எப்படி இருக்கும்னு, ஃபஸ்ட் எவர் இன் மை லைஃப் அப்படின்றீங்க. ஜேகே உனக்கு இதெல்லாம் கொடுக்க தாண்டி நான் இருக்கேன், எதையுமே என்கிட்ட மறைக்காத சரியா? நீ எல்லாம் பைத்தியம்லாம் ஒன்றும் ஆகலடி, விடுடி அவ்வளோதாண்டி அப்படின்றாரு. நீங்கள் ஜேகே ஃப்ரெண்டில் போய் அவனை ஹக் பண்ணிவிட்டு ஜேகே உன் கூட இப்படி இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு என் பாடி உன் பாடி டச் ஆகிட்டு இப்படி இருக்கணும் என் வாழ்க்கை பூரா ஒன்று மட்டும் நினச்சிட்டு அப்படின்றீங்க. ஜேகே அப்படியே உங்களை சிரிச்சுட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு ஜோ சேரடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஸோ இங்கேயே நம்ம இந்த ஒன் ஷார்ட்டை முடிச்சுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு போனஸ் பார்ட் வேணும். ஜேகேக்கும் எனக்கும் பேபி பிறந்து ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ஒயின் எப்படி இருந்தா, அவரோட ஹெல்த்து சரியாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா போனஸ் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்கடா. அப்புறம் இந்த 2 ஷார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க செகண்ட் பார்ட். ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கே தான் அன்கட் போடுவேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கே வந்து உங்கள் ரெக்வெஸ்ட்டை கொடுங்க. ஸோ until tata, bye bye, love you or me, tata.